ஜகந்நாத ஐயங்காரும் அவரது மனைவி கோமளவல்லியும் மிகுந்த ஆச்சாரமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 38 வயதான கோமலா மாமிதான் அந்த வீட்டின் அச்சாணி. குடும்ப நிர்வாகம், வங்கி கணக்குகள் என அனைத்தையும் அவரே கவனித்துக் கொள்வார். ஜகந்நாத மாமா 40 வயதை கடந்தவர். அமைதியான சுபாவம் கொண்டவர். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் தம்பதியினரிடையே அந்யோன்யம் குறையவில்லை. வெளியில் மிகுந்த மடிசார் ஆச்சாரத்துடன் கோவிலே கதியென இருக்கும் கோமலா மாமிக்கு அந்தரங்க வாழ்வில் ஈடுபாடு அதிகம். பகலில் பசுவைப் போல சாந்தமாக இருப்பவர், இரவில் தன் கணவரிடம் மிகுந்த அன்பையும் அதிகாரத்தையும் செலுத்துபவர். மற்றவர்களிடம் பேசும்போது அந்தரங்க விஷயங்கள் பற்றி பேசவே கூச்சப்படும் மாமி நெருக்கமான தோழிகளிடம் மட்டும் மனம் விட்டு பேசுவார். வைஷ்ணவியுடனான உரையாடல். ஒருமுறை பக்கத்து வீட்டு பெண் வைஷ்ணவி மாமி வீட்டிற்கு வந்திருந்தாள். கல்யாணமாகி 2 ஆண்டுகளாகியும் அவள் இன்னும் தாய்மையடையாததை பற்றி மாமி அக்கறையுடன் விசாரித்தார். மாமி அவளிடம், "ஏன் வைஷ்ணவி, இன்னும் நல்ல செய்தி ஒன்றும் இல்லையே? நீங்கள் இருவரும் திட்டமிட்டு தள்ளி போடுகிறீர்களா?" என்று கேட்டார். வைஷ்ணவி தயக்கத்துடன் தன் கணவனுக்கும் தனக்கும் வேலைப்பழு காரணமாக சரியான புரிதல் இல்லை என்பதையும் இருவரும் களைப்பில் அந்தரங்க வாழ்வை தவிர்ப்பதையும் சூசகமாக சொன்னாள். மாமி அவளுக்கு புரிய வைத்தார். "பெண்ணே, காலம் கடந்து வருந்துவதை விட இளமையிலேயே இல்லற சுகத்தையும் தாய்மையையும் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரமும் பக்தியும் பகலில் இருக்கட்டும். இரவில் உங்கள் கணவருடன் மனமொத்து வாழுங்கள்" என்று அறிவுரை கூறி பெருமாள் பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். மாமியின் இந்த பேச்சு வைஷ்ணவிக்கு ஒரு புதிய தெளிவை தந்தது. ஒரு எதிர்பாராத இரவு. அன்று ஜகந்நாத மாமா வேலை நிமித்தமாக மதுராந்தகம் சென்றிருந்தார். அன்று இரவு அவர் அங்கேயே தங்கி ஏரி காத்த ராமரை தரிசனம் செய்துவிட்டு வருவதாக கூறி மாமிக்கு துணையாக தனது உறவினரான சடகோபனை அனுப்பி வைத்தார். 26 வயதான சடகோபன் கட்டுமஸ்தான உடலமைப்பு கொண்டவன். அன்று இரவு மாமிக்கு ஏனோ தூக்கம் வரவில்லை. வைஷ்ணவியிடம் பேசிய விஷயங்களே அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டதாக கூறி ஹாலில் படுத்திருந்த சடகோபனை உதவிக்கு அழைத்தார் மாமி. சடகோபனும் மாமியும். சடகோபன் மாமியின் கால்களை அமுக்கிவிடும்போது இருவருக்கும் இடையே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்பட்டது. மாமியின் அந்தரங்க அழகும் சடகோபனின் இளமையும் அவர்களை நெறிபிழலச் செய்தது. அந்த இரவு அவர்களின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆச்சாரமான மாமி அன்று இரவு சடகோபனுடன் மிக நெருக்கமான உடலுறவில் ஈடுபட்டார். தன் கணவரிடம் காணாத ஒரு வேகத்தையும் சுகத்தையும் சடகோபனிடம் கண்டார். விடியும் வரை அந்த உறவு நீடித்தது. இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் ஆசைகளை பகிர்ந்து கொண்டனர். சடகோபனின் அணைப்பில் மாமி தன்னை மறந்தாள். மறுநாள் காலை வழக்கம்போல மாமி அதிகாலையிலேயே எழுந்து நீராடி மடிசார் உடுத்தி நெற்றியில் திருமண்ணிட்டு லக்ஷ்மிகரமாக காட்சியளித்தார். சடகோபனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. "நேற்று இரவு இருந்த மாமியாயுது?" என்று வியந்தான். மாமி அவனிடம் மென்மையாக சிரித்து கொண்டே சொன்னார், "சடகோபா, ஆச்சாரம் என்பது நம் பழக்க வழக்கம். ஆனால் ஆசை என்பது மனித இயல்பு. பகலில் எலி போல அமைதியாக இருப்பவர்கள் கூட இரவில் தங்கள் துணையுடன் உற்சாகமாக இருப்பார்கள். இதில் தவறு ஏதும் இல்லை. இன்றும் மாமா வரமாட்டார். இன்று இரவும் நாம் அதே மகிழ்ச்சியுடன் இருப்போம்" என்று கூறி அவனை அன்புடன் உபசரித்தார். மாலை மங்கியது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மணியோசை தூரத்தில் மெலிதாக கேட்டது. கோமலா மாமி விளக்கேற்றிவிட்டு வாசலில் கோலமிட்டு திரும்பினாள். சடகோபன் இன்னும் அந்த பழைய நினைவுகளிலேயே திளைத்திருந்தான். பகல் முழுவதும் மாமி காட்டிய அந்த தூய்மையான தோற்றம் அவனுக்குள் ஒருவித மரியாதையை உருவாக்கியிருந்தது. "சடகோபா, என்ன யோசனை? குளித்து விட்டு வா. பெருமாளுக்கு நிவேதனம் செய்த பலகாரங்கள் இருக்கின்றன" என்று மாமி அழைத்தாள். அவள் குரலில் இப்போது ஒரு காந்த சக்தி இருந்தது. இரவு உணவு முடிந்தது. இருவருக்கும் இடையே ஒரு நிசப்தம் நிலவியது. ஆனால் அது அமைதிக்கான நிசப்தம் அல்ல, புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதி. மாமி மெதுவாக தன் அறையின் கதவை திறந்து வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். சடகோபன் தயக்கத்துடன் பின்னால் சென்றான். அந்தரங்க உரையாடல். மாமி கட்டிலில் அமர்ந்து தன் கூந்தலை அவிழ்ந்து முடிந்து கொண்டாள். "என்ன சடகோபா, பகலில் என்னை பார்த்து மிரண்டு போனாயே? ஆச்சாரமும் அந்தரங்கமும் இருவேறு துருவங்கள் அல்ல, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றவை" என்றாள் மென்மையாக. சடகோபன் அவளது காலடியில் அமர்ந்தான். "மாமி, உங்களின் இந்த முரண்பட்ட அழகுதான் என்னை ஈர்க்கிறது. பகலில் தெய்வீகம், இரவில் ஒரு மோகினி" என்றான் அவன் உணர்ச்சி வசப்பட்டு. மாமி அவன் தலையை வருடினாள். "வாழ்வில் பல ஏக்கங்கள் உண்டு சடகோபா. ஜகந்நாதர் நல்லவர். ஆனால் அவருக்குள்ளே இருக்கும் அந்த நெருப்பு அணைந்து பலகாலம் ஆகிவிட்டது. ஒரு பெண்ணின் உள்ளுணர்வுகள் எப்போதுமே உயிர்ப்புடன் இருக்க விரும்புகின்றன. நீ அந்த தாகத்தை தீர்க்கும் மழையாக வந்திருக்கிறாய்"
என்றாள். இன்பத்தின் உச்சம். மீண்டும் அந்த அறையில் காதலின் வேகம் அதிகரித்தது. சடகோபன் மாமியின் கரங்களை பற்றினான். மாமியின் இதழ்களில் ஒரு சிறு புன்னகை. அந்த அறையின் மங்கலான விளக்கொளியில் மடிசார் புடவையின் மடிப்புகள் மெல்ல விலகின. சடகோபனின் இளமை துடிப்பும் மாமியின் அனுபவ முதிர்ச்சியும் இணைந்தபோது அந்த இரவு மீண்டும் ஒரு காவியமானது. மாமி தன் மனக்கடவுகளை முழுமையாக திறந்து வைத்திருந்தாள். சடகோபனின் ஒவ்வொரு அசைவிலும் அவள் ஒரு புதிய உலகை கண்டாள். உடல் மொழியால் அவர்கள் ஒருவருக்கொருவர் காவியம் படைத்தனர். மாமியின் மெல்லிய முனகல்கள் அந்த அறையின் சுவர்களுக்குள் ரகசியமாக புதைந்தன. சடகோபன் அவளை தன் வசப்படுத்தினான். மாமி அவனது வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஒரு லயத்துடன் அவனோடு இணைந்தாள். இன்னும் இன்னும் என அவளது உள்ளம் வேண்டி நின்றது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரும் ஒரு பரவச நிலையில் ஆழ்ந்தனர். விடியலின் ரகசியம். அதிகாலை பொழுது புலர்ந்தது. மாமி மீண்டும் அதே பழைய கோமலாவாக மாறிவிட்டாள். ஆனால் அவள் கண்களில் ஒரு திருப்தி மின்னியது. சடகோபன் கிளம்ப தயாரானான். சடகோபா, இந்த 2 நாட்களும் ஒரு கனவை போல மறைந்துவிடும். ஆனால் இதில் கிடைத்த அந்த உணர்வு என் வாழ்நாள் முழுவதும் எனக்குள் இருக்கும். ஜெகநாதர் வரும்போது நான் மீண்டும் அதே ஆச்சாரமான மனைவியாக இருப்பேன். இது உனக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய பக்கம் என்று கூறி அவனை விடை கொடுத்தாள். சடகோபன் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த வீட்டின் ஆச்சாரமான சுவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு பெண்ணின் உணர்ச்சி போராட்டத்தையும் அதற்கான தேடலையும் புரிந்து கொண்டான். சடகோபன் கிளம்பி சென்ற சில மணி நேரங்களில் ஜெகநாத மாமா மதுராந்தகத்திலிருந்து திரும்பினார். அவர் முகத்தில் ஒரு விதமான பதட்டம் தெரிந்தது. வழக்கத்திற்கு மாறாக மாமி சற்று படபடப்புடன் அவரை வரவேற்றாள். ஏன்னா சீக்கிரம் வந்துட்டேலே, பெருமாள் தரிசனம் நன்னா ஆச்சா என்று கேட்டாள் கோமலா. மாமி பதிலேதும் சொல்லாமல் சோஃபாவில் அமர்ந்தார். அவர் கையில் ஒரு காகித உரை இருந்தது. கோமலா, இங்கே வந்து உட்கார் என்றார் கனத்த குரலில். மாமிக்கு இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. சடகோபனுடனான ரகசியம் தெரிந்து விட்டதோ என்ற அச்சம் அவளை உலுக்கியது. மாமாவின் ரகசியம். கோமலா, மதுராந்தகத்தில் நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன். பல வருடங்களாக நமக்குள் இருக்கும் அந்த ஒரு குறையை தீர்க்க வழி இருக்கிறதா என்று சோதித்தேன். ஆனால் மாமா தயங்கினார். நமது குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு முழு முதற் காரணம் நான் தான் என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனக்கு அந்த தகுதி இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டார். மாமிக்கு ஒரு புறம் நிம்மதி, மறுபுறம் அதிர்ச்சி. ஆனால் மாமா தொடர்ந்தார். இத்தனை வருஷம் உன்னை ஒரு குறையுள்ளவளாக உலகம் பார்த்தபோது நான் உண்மையை சொல்லாமல் மௌனமாக இருந்தது எவ்வளவு பெரிய பாவம். உனக்கு ஒரு பெண்ணாக இருக்க வேண்டிய ஆசைகளையும் தாய்மை உணர்வையும் நான் கொன்றுவிட்டேன். மாமியின் இந்த குற்ற உணர்ச்சி கலந்த பேச்சு கோமலாவின் மனதை சுட்டது. நேற்றிரவு தான் செய்த செயல் தவறு என்று தோன்றினாலும் அதே சமயம் ஒரு பெண்ணாக தான் அடைந்த முழுமையை அவளால் மறுக்க முடியவில்லை. எதிர்பாராத அழைப்பு. அப்போது வாசலில் ஒரு குரல் கேட்டது. அது வைஷ்ணவியின் குரல். அவள் ஓடி வந்து மாமியின் காலில் விழுந்தாள். மாமி, நீங்கள் சொன்னது பலித்துவிட்டது. இன்று காலைதான் உறுதி செய்தேன். நான் கரு உற்றிருக்கிறேன். உங்கள் கைராசியும் நீங்கள் கொடுத்த அந்த பிரசாதம் தான் காரணம் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இதை கேட்ட ஜெகநாத மாமாவுக்கு கண்கள் கலங்கின. பார்த்தாயா கோமலா, மற்றவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்க வழிகாட்டும் நீ இன்னும் மலடியாக இருப்பது தெய்வ குற்றம். உனக்கு ஒரு வழி பிறக்க வேண்டும் என்றார் வைஷ்ணவியை பார்த்து. மாமியின் துணிச்சமான முடிவு. வைஷ்ணவி சென்ற பிறகு அறைக்குள் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. மாமி இப்போது ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆச்சாரமும் பாரம்பரியமும் முக்கியம்தான். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்வு என்பது வெறும் சடங்குகளுக்குள் அடங்கிவிடக்கூடாது என்பதை அவள் உணர்ந்தாள். ஏன்னா, வருத்தப்படாதே. பெருமாள் ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவை திறப்பார். சடகோபனை இன்னும் சில நாட்கள் இங்கே தங்கி நமக்கு உதவி செய்யட்டும் என்று நினைக்கிறேன். அவனுக்கு இன்னும் வேலை அமையவில்லை அல்லவா என்றாள் மாமி மிக தந்திரமாக. மாமி அவளது கரங்களை பற்றி கொண்டார். உன் மனசு ரொம்ப பெரியது கோமலா. உன் விருப்பப்படியே ஆகட்டும். சடகோபன் நம்மோடு இருக்கட்டும். கோமலா மாமியின் மனதில் ஒரு புதிய திட்டம் உருவானது. அது ஆச்சாரத்திற்கும் ஆசைக்கும் இடையே அவள் நடத்தும் ஒரு ரகசிய போர். அந்த போரில் அவளே அரசியாக இருக்க போகிறாள். சடகோபன் மீண்டும் வருவான். இந்த முறை ஒரு ரகசிய துணையாக மட்டுமல்ல, அவள் வாழ்வின் முழுமைக்கான ஒரு கருவியாக. சடகோபன் மீண்டும் வீட்டிற்கு வந்தான். ஆனால் இந்த முறை அவன் ஒரு விருந்தினராக அல்ல, ஜெகநாத மாமாவின் சம்மதத்துடனேயே ஒரு நிரந்தர துணையாக உள்ளே நுழைந்தான். மாமாவுக்கு உண்மை தெரியாதென்றாலும் தன் இயலாமையின் காரணமாக சடகோபன் மீது ஒரு விதமான பரிவு அவருக்கு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் கோமலா மாமி முன்னிலும் அதிக ஆச்சாரத்தை கடைபிடித்தாள். மடிசார் புடவை, நெற்றி திருமண், பூஜை புனஸ்காரங்கள் என வீடே பக்திமயமாக இருந்தது. ஆனால் அந்த பக்திக்கு அடியில் ஒரு தகிக்கும் நெருப்பு இருப்பதை சடகோபன்
மட்டுமே அறிவான். ஒரு மதிய நேரத்து மர்மம். ஒரு நாள் மதியம் ஜெகநாத மாமா கோவிலுக்கு சென்றிருந்த வேளை. வீட்டில் மாமியும் சடகோபனும் மட்டுமே இருந்தனர். மாமி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். சடகோபன் மெதுவாக உள்ளே நுழைந்தான். மாமி, மாமா இல்லாதபோது உங்கள் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதே, என்ன ரகசியம் என்று குறும்பாக கேட்டான். மாமி அவனை திரும்பி பார்த்து மெலிதாக சிரித்தாள். சடகோபா, ஆற்று வெள்ளம் அணையை தாண்டும் போது கிடைக்கும் சுகம் அணைக்குள் இருக்கும்போது கிடைக்காது. இந்த 2 நாட்களாக என் மனதுக்குள் ஒரு புதிய வேகம் பிறந்திருக்கிறது என்றாள். அவள் கையில் இருந்த கரண்டியை வைத்து சடகோபனின் நெஞ்சை தட்டினாள். கட்டுக்கடங்காத வேகம். அன்று இரவு மழை பெய்ய தொடங்கியது. ஜெகநாத மாமா வெளித்திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். மழையின் ஓசையும் இடிமுழக்கமும் அந்த இரவின் ரகசியங்களை மறைக்க தயாராக இருந்தன. சடகோபன் மாமியின் அறைக்குள் நுழைந்தான். அறைக்குள் மல்லிகை பூக்களின் வாசம் ஊடுருவி இருந்தது. மாமி இன்று முன்னிலும் அழகாக தெரிந்தாள். சடகோபன் அவளை நெருங்கிய போது, சடகோபா, இன்று உன்னிடமிருந்து எனக்கு ஒரு உறுதிமொழி வேண்டும். இந்த உறவு வெறும் உடலோடு நின்றுவிடக்கூடாது. ஒரு பெண்ணின் முழுமை தாய்மையில் இருக்கிறது. என் ஏக்கத்தை தீர்க்கும் சக்தி உனக்கு மட்டும்தான் உண்டு என்றாள் ஆணித்தரமாக. சடகோபன் அவளை அப்படியே அள்ளி அணைத்துக் கொண்டான். மாமி, நீங்கள் விரும்புவது போலவே நடக்கும் என்றான். அந்த இரவு முந்தைய இரவுகளை விடவும் விறுவிறுப்பாக அமைந்தது. மாமியின் ஆவேசம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல பாய்ந்தது. சடகோபனின் இளமை துடிப்பு அவளுக்கு ஒரு புதிய உயிரை கொடுத்தது. ஆச்சாரமும் ஆவேசமும். மறுநாள் காலை மாமி வழக்கம் போல குளித்துவிட்டு வந்து வாசலில் நின்றிருந்த ஜெகநாத மாமாவிடம் சொன்னாள். ஏனா, நம் குலதெய்வமான பார்த்தசாரதி பெருமாள் நமக்கு ஒரு வழிகாட்டிவிட்டார் என்று நினைக்கிறேன். சடகோபனை நம் சொந்த பிள்ளையைப் போலவே பார்த்து கொள்ளலாம். மாமா நெகிழ்ந்து போனார். நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் கோமலா என்றார். கோமலா மாமியின் உள்ளுக்குள் ஒரு வெற்றி புன்னகை பூத்தது. ஆச்சாரம் என்ற போர்வையை அவள் கழற்றவில்லை. ஆனால் அந்த போர்வைக்குள் தன் ஆசைகளையும் லட்சியங்களையும் அவள் லாவகமாக நிறைவேற்றிக் கொண்டாள். வைஷ்ணவிக்கு கிடைத்தது போன்ற ஒரு நல்ல செய்தி விரைவில் இந்த வீட்டிலும் கேட்கப் போகிறது என்பதற்கான அஸ்திவாரம் அன்று போடப்பட்டது. ஜெகநாத ஐயங்காரும் அவரது மனைவி கோமலவல்லியும் மிகுந்த ஆச்சாரமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 38 வயதான கோமலா மாமிதான் அந்த வீட்டின் அச்சாணி. குடும்ப நிர்வாகம், வங்கி கணக்குகள் என அனைத்தையும் அவரே கவனித்துக் கொள்வார். ஜெகநாத மாமா 40 வயதை கடந்தவர். அமைதியான சுபாவம் கொண்டவர். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றாலும் தம்பதியினரிடையே அந்யோன்யம் குறையவில்லை. வெளியில் மிகுந்த மடிசார் ஆச்சாரத்துடன் கோவிலே கதியென இருக்கும் கோமலா மாமிக்கு அந்தரங்க வாழ்வில் ஈடுபாடு அதிகம். பகலில் பசுவைப் போல சாந்தமாக இருப்பவர், இரவில் தன் கணவரிடம் மிகுந்த அன்பையும் அதிகாரத்தையும் செலுத்துபவர். மற்றவர்களிடம் பேசும்போது அந்தரங்க விஷயங்கள் பற்றி பேசவே கூச்சப்படும் மாமி நெருக்கமான தோழிகளிடம் மட்டும் மனம் விட்டு பேசுவார். வைஷ்ணவியுடனான உரையாடல். ஒருமுறை பக்கத்து வீட்டு பெண் வைஷ்ணவி மாமி வீட்டிற்கு வந்திருந்தாள். கல்யாணமாகி 2 ஆண்டுகளாகியும் அவள் இன்னும் தாய்மையடையாததை பற்றி மாமி அக்கறையுடன் விசாரித்தார். மாமி அவளிடம், ஏன் வைஷ்ணவி, இன்னும் நல்ல செய்தி ஒன்றும் இல்லையே? நீங்கள் இருவரும் திட்டமிட்டு தள்ளி போடுகிறீர்களா என்று கேட்டார். வைஷ்ணவி தயக்கத்துடன் தன் கணவனுக்கும் தனக்கும் வேலைப்பழு காரணமாக சரியான புரிதல் இல்லை என்பதையும் இருவரும் களைப்பில் அந்தரங்க வாழ்வை தவிர்ப்பதையும் சூசகமாக சொன்னாள். மாமி அவளுக்கு புரிய வைத்தார். பெண்ணே, காலம் கடந்து வருந்துவதை விட இளமையிலேயே இல்லற சுகத்தையும் தாய்மையையும் அனுபவிக்க வேண்டும். ஆச்சாரமும் பக்தியும் பகலில் இருக்கட்டும். இரவில் உங்கள் கணவருடன் மனமொத்து வாழுங்கள்.